அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னாச்சுன்னு தெரியலையே. காலையில தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டு இந்த முறை முறைக்கிறா. என்னவா இருக்கும்? சுபா, என்னம்மா, என்ன வேணும்? எதுக்காகம்மா என்ன எழுப்பி விட்ட? ஆசைடா ஆசை. காலங்கத்தால சீக்கிரம் புருஷனை எழுப்பி விட்டு சுட சுட காஃபி போட்டு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. எழுப்பி விட்டுட்டேன், போய் காஃபி போட்டு கொண்டு வரட்டா? யார் மேல என்ன கடுப்புல இருக்கான்னு தெரியலையே. பேச்சுக்கு பேச்சுக்கு புருஷங்கிறத மட்டும் நல்லா சொல்லிக்கிறா. ஆனா பொண்டாட்டியா? என்னடா என்ன சொல்ற? இல்லம்மா, காஃபி எல்லாம் வேண்டாம். உனக்கு எதுக்கு சிரமம்? ஓ, அப்புறம் நான் காஃபி போட்டு உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. சேச்சா, எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு உன் கையால, அதுவும் நீ போட்ட காஃபியை குடிக்கணும்னு. டேய் டேய். ஏய் சுபா சுபா, ஒரு ஃப்ளோல டக்குன்னு உண்மையை பேசிட்டேன். விடு விடு. சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நானா? நான் என்ன பண்ணேன்? நீதான், உன்னாலதான். ஏய், நான் என்னடி பண்ணேன்? டேய் டேய். தூங்க மாத்திரம் நல்ல பிள்ளையா தானே தூங்குனேன். கால கைய மூஞ்சில தூக்கி போட்டேனா என்ன? தூக்கி போடுவ. கால கைய மூஞ்சில தூக்கி தான் போட்டு பாரு. என்ன பண்ணுவ? உடைச்சு கையில கொடுப்பேன். ஓ, காலையா? ஆமாடா. அப்போ கைய தூக்கி போட்டா? தூக்கி போடுற கைய உடைச்சு தூக்கி போடாத கையில கொடுப்பேன். ஓகேமா. சரி, என்ன பிரச்சனைன்னு சொன்னேனா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவேன். ஆபீஸ்க்கு வேற போக வேண்டியல. இப்பவே எழுந்துட்டேன்னு நினைச்சுக்கோ, நேரம் போகாது. என்ன பிரச்சனை? டேய், நானே பொங்கி புண்ணாகி போய் வந்து நிக்கிறேன். உனக்கு இன்னும் தூக்கம் கேக்குதோ? கிட்டத்தட்ட 10 நிமிஷமா என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். அத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா, வேற எல்லாத்தையும் சொல்றா. இதெல்லாம் எனக்கு தேவை? நீங்களே சொல்லுங்க. கேட்டேனா? சிவனேன்னு இருந்தவன தாலி கட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்ப பாருங்க, தூங்க கூட முடியாம படாத பாடுபடுறேன். இத்தனைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றா. ஆனா என்கிட்டதான் வந்து பிரச்சனை பண்றா. இது என்னன்னு தாங்க தெரியல. தெரிஞ்சா சொல்லுங்க. என்னைக்கு எனக்கு கல்யாணம்னு முடிஞ்சதோ அன்னையில இருந்து தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. டேய் டேய், அங்க யார்கிட்டடா பேசுற? ஃப்ரெண்ட்ஸ்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்னன்னா உன்னோட ஃப்ரெண்டா? டேய் டேய், நிறுத்துடா, ஓவரா பண்ணாத. ஆமா, வர வர என்னடா உன்னை பத்தி நிறைய பேச்சு வருது. என்னடா, என்ன நடக்குது? அது என்ன கொஞ்சம் பிடிச்சி. ஓ, உன்னை பிடிச்சி. சரிடா, உனக்கு? எனக்கும் ரொம்ப பிடிக்குமா. என்னடா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்பனா ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஐயோ, பயங்கரமா முறைக்கிறாளே. ஓஹோ, ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ஏண்டா, நான் கேட்டேனா? சொல்றா, நான் கேட்டேனா? என்னம்மா? நீ கட்டின தாலி கேட்டேனாடா? சொல்றா, கேட்டேனா? தாலி கட்டாதன்னு சொல்லியும் என்ன மீறி ஏன் கழுத்துல தாலி கட்டிட்டு இப்ப என்னடா பேச்சு? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சரிதான், உனக்கே என்ன பிடிக்கலையடி. அட கிறுக்கி கிறுக்கி, அதான் மறந்துட்டு நிஜ புருஷ பொண்டாட்டி மாதிரியே சண்டை போடுறா. இந்த கொடுமையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்னடா? ஒன்னும் இல்லம்மா, அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, பைத்தியம் பிடிக்கவங்கள நான் எதுக்கு எழுப்பி விட்டேன்னு சொல்லி தொலையேன். என்னடா? என்னென்ன? திரும்பவும் இருந்தா அவ்வளவுதான். இன்னைக்கு காலங்காத்தாலே பொழப்பு சூப்பரா போகுது. டேய் எருமை. சொல்லுமா. நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அப்பாடா, ஒரு வழியா மேட்ருக்கு வந்துட்டா. சொல்லுடி சொல்லு. டேய், கேக்குறேல. என்னமா நடந்துச்சு? சொல்றேன் கேளுடா. நான் யாரு? நீயா? முட்டை கண்ணி, ஆந்த கண்ணி. டேய் டேய், நான் இந்த வீட்டுக்கு யாரா? இந்த வீட்டுக்கு உங்க அம்மா மரகதம், அதுக்கு பொண்ணு. டேய், அத கேக்கல. வேற? இந்த வீட்டுக்கு நான் யாரு? அதாமா. ஏய், எங்க அம்மாவை பத்தி பேசாத. அப்பனா உங்க அப்பாவுக்கு பொண்ணா? எருமை எருமை. சரிதான். உனக்கு எப்படி? சரி சொல்லி தொலை. உனக்கு யாரு? எனக்கா? ஆமாண்டா, உனக்கு நான் யாரு? தேவையில்லாம வந்து ஒட்டிக்கிட்டே இம்ச. என்னடா சொன்ன? ஐயோ சக்தி, உனக்கு உன் வாயில தான்டா கண்டம். டேய், சாரிமா, கொஞ்சம் ஃப்ளோல உண்மை வரும், எதுவும் நினைச்சுக்காத. சக்தி. சரி சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்? எனக்கு நீ யாரா? ஆமாண்டா, உனக்கு நான் யாரு? என்ன சொல்றது? பொண்டாட்டின்னு சொல்லணுமா இல்ல அத்தை பொண்ணுன்னு சொல்லணுமா தெரியலையே. சொல்லுடா. அது பொண்டாட்டி. அத ஏன்டா இப்படி தயங்கி தயங்கி சொல்ற?
அப்பனா நான் யாருடா? பொண்டாட்டிடி. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இதான்டா, இதத்தான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு உரிமையா பொண்டாட்டின்னு சொல்றேல. சொல்ல வெச்சமா? ஏய், சொன்னியா இல்லையா? சொன்னேன். இவ்வளவு உரிமையா உனக்கு நான் பொண்டாட்டின்னு சொல்லும்போது இந்த வீட்டுக்கு நான் யாரு? என்னத்தை எதிர்பார்க்கறான்னு சொல்லிட்டா கூட சொல்லிடலாம். ஐயோ, ஒரு வாரம் வீட்ல இருறான்னு சொன்னாங்க. நான் ஒரு வாரம் முடிஞ்சு திரும்ப நான் ஆபீஸ் போக மாட்டேன். கண்டிப்பா மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன். ஏய் எருமை, என்னடா யோசிக்கிற? அது நான் யாருன்னு யோசிக்கிறேமா. நீ யாரா? இல்ல நீ யாருன்னு யோசிக்கிறேன். யோசிக்க என்னடா இருக்கு? உனக்கு நான் பொண்டாட்டினா இந்த வீட்டுக்கு யாரா? அது அது மருமக. கரெக்டா சொன்னேனா? இத சொல்ல இவ்வளவு நேரம் மூஞ்ச பாரு. சரி, இந்த வீட்டுக்கு நீ மருமக, எனக்கு பொண்டாட்டி. இப்ப இதுல உனக்கு என்ன பிரச்சனை? கேளுடா, அப்படி கேளு. நேத்து நம்ம வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? திரும்பவும் இருந்தா? டேய், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாதுமா, சொல்லு. எல்லாரும் சேர்ந்து திருவுக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. ஓகே. நோட் பண்ணியா? எல்லாரும் சேர்ந்து. பண்ணேன். சொல்லு. என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. இம்சைய எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக முடியாதுமா. டேய், ஐயோ சாரி. இல்லம்மா, அரசிய எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக முடியாது. நீ இந்த வீட்டுக்கு அரசி. டேய் ஓவரா பண்ணாத. இப்ப நீ சொல்ற என்ன மட்டும் எதுக்கு விட்டுட்டு போனாங்க? அது நானும் இந்த வீட்டுக்கு மருமக தானே. மதிவதனையே கூட்டிட்டு போனாங்க. ஆனா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ என்னடா நக்கலா? ஐயோ இல்லம்மா, சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். கேளுடா, நல்லா கேளு. என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு எல்லார் மேலயும் கோபம். நீ தானே சொன்ன யார் மேல எந்த கோபமா இருந்தாலும் என்கிட்ட காமினே. அதான். கோபத்தை காமிக்கிறியா? ஆமாடா. ஓகே. ஆமா, இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றியா? இன்னும் கோபம் ரொம்ப இருக்கு. கட்டில விளக்கமாத்து கட்டை இருக்கு, அத மட்டும் எடுக்கவா? விளக்கமாத்து கட்டையா? டேய் சக்தி எருமை, உனக்குலாம் இது தேவைடா? ஃபர்ஸ்ட் நைட்னா வாயை முடிக்கிட்டு பேசாம படுத்து தூங்கணும். அதை விட்டுட்டு பெரிய ஹீரோ மாதிரி பக்கமா டைலாக் பேசினேல. அனுபவி. சக்தி, ஏய் சக்தி. சொல்லுமா. இன்னும் ரொம்ப கோபமா இருக்குடா. விளக்கமாத்து கட்டையை மட்டும் எடுக்கவா? சுபா, வேண்டாமா, உடம்பு தாங்காது. அதுக்காக இத நான் அப்படியே போய் ஹால்ல நின்னு கத்த முடியுமா? சொல்லுடா, முடியுமா? அப்படியே நான் என்ன பண்ணட்டும்? அது நீ ஏன் சொல்ற? தப்பில்லையா? தப்பில்லமா. தப்புதான். இந்த வீட்டு மருமகளை கூட்டிட்டு போகாம விட்டது தப்புதான். அவங்க மட்டும் போய் பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு அழகா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம், பூவெல்லாம் பொண்ணுக்கு தலையில வச்சு விட்டுட்டு வந்திருக்காங்க. திரு மாடு, உனக்கு மட்டும் அழகான பொண்ணா? இன்னைக்கு நீ மட்டும் வீட்ல இருந்திருந்த நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்டா. என்ன மட்டும் இந்த ராட்சசிட்ட மாட்டி விட்டுட்டு உனக்கு மட்டும் அழகான ராட்சசியா? என்னடா? ஒண்ணே இல்ல சுபா, என் கோபத்தை குறைச்சுக்க தீர்வை திட்டிக்கிட்டு இருந்தேன். திட்டு அவனையும் திட்டு. சரி, ஒரு நிமிஷம். இந்த விளக்கமார மட்டும் இங்கதான் டேபிள் கடியிலையா இல்ல கட்லட் கடியிலையா? அடி பாவி, விட்டா அடிக்காம விட மாட்ட போல. நான் உனக்கு பொண்டாட்டியே கிடையாது, பொண்டாட்டி மாதிரி நடிப்பேன்னு சொன்னா. நான் இப்ப நிஜ பொண்டாட்டியா மாறிட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? கடவுளே காப்பாத்து. சக்தி. கடவுள் அம்மா ரூபத்துல வந்துட்டாரு. அம்மா சக்தி. அம்மா உள்ள வாங்கம்மா. அத்தை வாங்கத்த. தப்பிச்சடா சக்தி. ஏய், அத்தை வராங்க. நான் உன்கிட்ட இப்ப பேசினதெல்லாம் அத்தை கிட்ட சொன்னேன், கொன்றுவேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசினது நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். வேற யாருக்காவது தெரிஞ்சது? அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சுமா. என்னடா? இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தான் இருக்கும். வெச்சுக்கோ. வெளிய விஷயம் லீக் ஆக கூடாது. ஓகேமா. வாங்கத்த. வெளிய லீக் என்ன, இந்த வீடியோவுக்கு லிங்கே கொடுத்துறேன். அம்மா வாங்கம்மா, வாங்க. இந்த சாரி நமக்கு நல்லா இருக்கா? சேஷாட்ட கேட்டலாம். சேஷா, அடியே சேஷா. என்ன? சிவானி. ஹாய் டி சேஷா, குட் மார்னிங். குட் மார்னிங்கா? அதெல்லாம் இருக்கட்டும், என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாரி நல்லா இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா? ரொம்ப சூப்பர் தான். சரி, எங்க கிளம்பிட்ட? அதுவும் காலங்காத்தால. அதுவா, என்னோட வீட்டுக்கு. உன்னோட வீட்டுக்கா? அம்மன்புரத்துக்கா? சீ, அங்க நான் எதுக்குடி போனோம்? பிறகு உன்னோட வீட்டுக்குனா? ஏன் வீடுடி? அதான் ராமோட வீடுடி. ராமோட வீடா? ஆமா, அது எப்ப உன்னோட வீடாச்சு? அதுவா, நேத்துல இருந்தா? அதான் சொன்னேன்ல, எங்க அண்ணன் கிட்ட ராம் பேசினதெல்லாம்
பேசுறதெல்லாம் சொன்னேன். ஆனா ஓ மனசுல அது நேத்தே வந்தாச்சு. அடியே அதெல்லாம் எப்பவோ வந்தாச்சு. நேத்து என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. அது நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் ராம் கூடயே இருக்கணுங்கிற ஒரு மனசு வந்துச்சு. என்னடி வெக்கம்லாம் பண்ற? ஓகே ஓகே, அப்பனா இப்போ நீ அங்க வீட்டுக்கு போய் உன் மனசுல உள்ளத சொல்ல போறியா? ஏன் ராம் கிட்ட போய் என்ன கட்டிக்கிறியான்னு கேட்க போறேன். ஓ கல்யாணம் பண்ணிக்கலானே? ஆமாண்டி, நான் போய் கேட்டுட்டு அப்படியே ராம் கூடயே ஆபீஸ்க்கு வரேன். சரி, நீ கிளம்பிட்டு நேரா ஆபீஸ் வந்துரு. என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? அடியே நானே இப்ப தனியா தான் போனோம். அதுக்காக நான் உன் ஃப்ரெண்ட் அடி. ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிதான். சேஷா சொல்லு. சேஷா என்னடி? இல்ல நான் எடுத்துக்கிற முடிவு ஓகே தானே? தப்பு எதுவும் இல்லையே? இனிமேல இந்த ஒரு முடிவு எடுக்கல ரொம்ப தப்பாயிடும்டி. அடியே ரொம்ப நல்ல முடிவு சீக்கிரமா எடுத்திருக்க. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னதான். உங்க அப்பா அம்மா தான் ராம அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு உங்க அப்பா அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பாத்துக்கிட்டதான் ராம். என்னடி? ஒண்ணு இல்ல. சிவானி என்ன? இல்லடி, இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்துலதான் இங்க வந்தோம். ஆனா இப்போ ராம் இல்லாம இருக்க முடியாதுன்னு தோணுது. தோணல, கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. ராம் அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்துல போய் நானும் அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா வாழணும்னு தோணுதுடி. எங்க அப்பா என்ன எப்படி பாத்துக்குவாங்க உனக்கே தெரியும்லடி. அதே மாதிரி ராம் அப்பா என்கிட்ட வாடா போடான்னு பேசும்போதும் என் மேல அக்கறையா கவனிக்கும் போதும் எங்க அப்பாவை பாக்குற மாதிரி இருக்கு. உண்மைதாண்டி, உங்க அப்பாவால அப்படியே வர முடியாது. அதனால ராம்க்கு அப்பாவா உனக்கு மாமனாரா வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. சரி ஓகே, ஹாப்பியா போயிட்டு வா. உன்னோட அண்ணன்களையோ உன் சித்தியவோ நினைக்காத. அது என்னைக்குமே திருந்தாத கேஸ்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட லைஃப பாரு. இந்த மாதிரி அங்க போய் ஏதாவது சொல்லி ஃபீல் பண்ணாம நீ மட்டும் இல்ல, அங்க போய் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் அடியே நான் ஒன்னும் கல்யாணம் முடிச்சு மறு வீட்டுக்கு போல. கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்க தான் போறேன். ஆமால, சரி ஓகே, சீக்கிரம் கல்யாணம் முடியட்டும். இதெல்லாம் உனக்கு சொல்லி விடுறேன். என்ன சிரிக்கிற? ஓகேவா? கள்ளி. சரி ஓகே, பாத்து போய்க்குவியா இல்ல நான் உன்னை டிராப் பண்ணவா? இல்ல ஆட்டோல போய்க்கிறேன். சீக்கிரம் ஆபீஸ் வந்து சேரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம வந்து சொல்லணும். என்ன சிரிக்கிற? சொல்வேல? சொல்றேன். ஓகே, பாத்து போயிட்டு வா. ராம் உன்னை பார்க்க வரேன். இந்நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்ப. நான் வந்து உன்னை எழுப்பி போடுறேன். சுபாமா எழுந்துட்டியா? இப்போதான் அத்தை. பரவாயில்ல கண்ணு, காலையில சீக்கிரம் எழுந்து குளிச்சிடுற. நல்ல புள்ளடி. அத்தை நான் எப்பவும் உங்க புள்ள. அழகுடி. வைஷ்வாமா. சக்தி, நேத்து திருவுக்கு பொண்ணு பார்க்க போனோம். போமத்துல சொன்னீங்களேமா? ஆமாண்டா, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா திருவுக்கு அதெல்லாம் பிடிக்கும்டா. அவன் என்ன சொல்ல போறான்? சரிதான், அப்போ நெக்ஸ்ட் கல்யாணம் ரெடி. அத்தை மதி சொன்னா பொண்ணு ரொம்ப அழகு, ரொம்ப லட்சணமா இருக்கானே. ஆமாமா, நல்லா படிச்சிருக்கா. நல்ல அழகான பொண்ணு. பொண்ணையும் மதிய மாதிரி தான், நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணு. ஓ அப்படியே அத்தை. அத்தை இதத்தான் நான் இவங்க கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன். சுபா எவங்க கிட்டமா? என்னங்க விளையாடாதீங்க, உங்க கிட்டதான். என்கிட்டயா? ஆமாங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்ல. ஓ அத சொல்றியா? ஓகே ஓகே, சொல்லுமா சொல்லு. உங்க மகன் எப்பவுமே இப்படிதான் அத்தை. எதா இருந்தாலும் 2 தடவை சொல்லணும். சுபா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஐயோ என் ராசாத்தி, இதெல்லாம் பார்க்க என் கண்ணே பட்டுடும் போல. நீ கண்டிப்பா உனக்கு சுத்தி போடணும். என்னத்த? எவ்வளவு அழகா குடும்பம் நடத்துற. மகன் கிட்ட எவ்வளவு அழகா பேசுற. நான் கூட சின்ன பிள்ளைல இருந்து ஒண்ணு மண்ணுமா வளர்ந்தது. அதனால வாடா போடான்னு எப்பவும் போலதான் கூப்பிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அழகா வாங்க போங்கன்னு என் தங்கம்டி. தங்கம் இவ்வளவு நேரம் தகர டப்பாவா டான்ஸ் ஆடிச்சு, இப்போ வந்து தங்கமா. சரி அத்தை, அதெல்லாம் விடுங்க. எப்போ கல்யாணம் திருவுக்கு? 2 மாசத்துல வச்சிடலாமா? அப்புறம் சுபா, இந்த பொண்ணு பக்கம் முதல்ல உன்னையும் கூட்டிட்டு போவோம்னு நினைச்சோம். ரூம்ல வந்து பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தியா? அதான் சக்திட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியா அத்தை? ஆமாடா கண்ணு, திருவும் பொண்ணு போட்டோல பார்த்த மாதிரி தான் இருக்கான். இன்னொரு நாள் நீங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி அத்தை. அத்தை நான் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க மாமா, நம்ம வீட்டுக்கு மூத்த மருமக நம்ம மதி, இவங்கலாம் பார்த்தா போதும் அத்தை. நான் எதுக்கு? அடி பாவி, இது உலக மகா நடிப்புடி. சுபா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீயும் இந்த வீட்டு மருமக. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நீயும் அதுல கலந்துக்கலாம், சொல்லலாம். நான் திரு கிட்ட பேசிட்டு என்னைக்குன்னு ஏற்பாடு பண்றேன். நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. சரிடா கண்ணு, இருங்க, காஃபி போட்டிருக்கேன், கொண்டு வரேன். அத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன், நீங்க சிரமப்படாதீங்க. அம்மா உங்களதாமா கூப்பிடுறா. என்னங்க உங்களை தாங்க?
என்னையவா? ஆமாங்க. உங்களுக்கு காஃபி ஓகேவா இல்ல டீ வேணுமா? ஆ, எதா இருந்தாலும் சரி. ஓகேமா. சரிங்க. அத்தை, காஃபியே ஓகே. நான் வந்து எடுத்துக்கிறேன் அத்தை. சரிடா கண்ணு, வந்து எடுத்துக்கோ. ம். அட அட அடா, இதெல்லாம் பார்க்க 1000 கண் வேணும். கண்டிப்பா இன்னைக்கு சுத்தி போட்டணும். என்னமா குடும்பம் நடத்துறா என் மருமவ. என்னாச்சு திரும்பவும் மறைக்கிறா? சுபாமா, பாரு, போய் பிரஷ் பண்ணிட்டு நீயா காஃபி எடுத்து குடிச்சுக்கோ. எனக்கு சேர்த்து ஒன்னு எடுத்துட்டு வா. ஓகேவா? நானா? ஆமாடா. அப்போ சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு காஃபி சூடா இல்லாட்டி சூடு பண்ணி கொண்டு வா. அப்புறம் சக்தி. சொல்லுமா, பிஸ்கட் வேணுமா? இருந்தா எடுத்துட்டு வா. ஓகேதான். அம்மா, இவ்வளவு நேரம் எதுக்கோ ஒண்ணு போராடுன. இந்த வீட்டு மருமக உன் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு. அம்மா வந்ததும் ஏத்தடா இப்படிதான் பேச முடியும்? யாத்த கிட்டே நான் கோபமா பேச முடியும்? ஓ, அப்ப நான் என்கிட்ட அடிச்சு காமிக்கவா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். முகம் கழுவிட்டு பிரஷ் பண்ணிட்டு காஃபி சூடு பண்ணி கொண்டு வரேன் பிஸ்கட்டோட. கோ கோ. ஓகே ஓகே. வீட்டுக்கு வெளியே கம்பெனில 1008 பிரச்சனையை சமாளிக்கிறோம். ஆனா வீட்டுல ஒரே ஒரு பிரச்சனையை வச்சுட்டு சமாளிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதுவும் இந்த முட்டைக்கனி இருடி. ஒரு நாள் உன்னை வசமா வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். என்னடா இப்ப என்னங்கறீங்க? அம்மா, இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஏண்டா வீட்டை விட்டு வெளியே போய் அவ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாளோ? அவ அவ்வளோ பெரிய ஆள் ஆகல, அவ்வளோ பெரிய ஆள்களோட பழக்கம் வந்துருச்சு. ஆமாமா, அதுவும் அந்த போலீஸ்காரன் மவன் ஏதாவது பண்ணணுமா? பண்ணலாம்டா பண்ணலாம். சரி, சிவானி நடிக்கிறா அப்படி இப்படின்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? உண்மைமா, அவன் நடிக்கிறா. இந்த பசுபதி தான் கேட்காம ரெண்டு பேருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நேத்து கூடவே போய் கன்ஃபார்ம் பண்ணிரல. அவ அந்த சரத் கூட இருந்தா மட்டும் நடிக்கிறா. இந்த ராம் கூட இருந்தா உண்மையா இருக்கா. அது எதனாலன்னு தெரியலமா. நமக்கே தெரியாம ஏதோ பிளான் பண்றாளோ? இருக்கலாமா, அவளாம் முந்தி மாதிரி இல்ல. இனி அவளை பார்த்து நாம பயப்படுவோம் போல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏய் நிறுத்துடா. இங்க பாரு, அன்னைக்கே நான் சொன்னதுதான், இது சொத்து பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம கௌரவ பிரச்சனை. அதனால இது அப்படியே சும்மாலாம் விட முடியாது. நடக்கட்டும், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆனா அந்த சிவானிய வாட்ச் பண்றத மட்டும் விட்டுறாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வசம் அவ வருவா. வர வைக்கணும், புரிஞ்சதா? சரிமா, நேத்து அந்த ராமிய மேல கை வச்சிட்டான். அந்த ஆத்திரத்துல ஏதாவது பண்ணிருவான் தான் நினைச்சேன். ஆத்திரப்பட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் எதையுமே அனுபவிக்காம எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும்? அதனாலதாமா ரொம்ப பொறுமையா வந்துட்டேன். இல்லாட்டியும் உன் வீரத்தை காமிச்சிருப்ப. சிவானிய இனி டெய்லி வாட்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேமா. உங்களுக்கே தெரியாம இப்போ நேரம் காலம் வாய்க்குதோ அப்பா அவளை 1-2 பாத்துடலாமா? சரிடா, ஆனா அவளுக்குன்னு கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். கல்யாணம்னு முடிவு பண்ணாலேவும் அவ பேர்ல உள்ள எல்லா சொத்தும் நம்ம பேர்ல மாத்திட்டு தான் அவ கல்யாணத்துக்கு நம்ம ஒத்துக்கணும். இல்லைன்னா நடக்க விடக்கூடாதுடா. மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதெல்லாம் பாத்துடலாமா? நானும் தர்மாவும் அப்புறம் எதுக்கு இருக்கோம்? நாங்களும் தெய்வேந்திரே மகன்தான். டேய் தர்மா, என்னடா அம்மாசைய நிறைவேற்றிடலாம்ல? ஏன் இப்படி? அம்மா மினுக்க பேசுடா. நிறைவேற்றிடுவோம்டா. கண்டிப்பா சிவானிய வாட்ச் பண்றோம், நேரம் பார்த்து தட்டுறோம், அழகா தூக்குறோம். நம்ம இதை விட கோடீஸ்வரங்களா ஆகுறோம். ஓகே? ஓகேடா தர்மா, இது போதும். அம்மா, உங்களுக்கு ஓகே தானே? வாய குறைச்சிட்டு செயல்ல காமிங்க, புரியுதா? சரிங்கம்மா. போங்கடா. இருக்கிற சொத்தை காப்பாத்தணும். போய் மில்லுல ஒழுங்கா வேலையை பாருங்க. டெய்லி லோடு போகணும், டெய்லி கணக்கு என்கிட்ட வந்துடணும், புரிஞ்சதா? சரிங்கம்மா. அப்புறம் அன்னைக்கு மாதிரி மில்லுக்கு சிவானிய கூட்டிட்டு வந்தோம், எவனோ வந்து எங்களை அடிச்சான், அந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்க கூடாது. எதா இருந்தாலும் யோசித்து கரெக்டா செய்யுங்க. அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா, அடுத்தவ திரும்ப போக கூடாது. மா, இங்கேயே. ஏய், அவ கையெழுத்த வாங்குற வரைக்கும் அப்புறம் கழுதைய அடிச்சு பத்தி விடு. ஓ சரிங்கம்மா, போங்கடா போங்க, போய் வேலையை பாருங்க. கிளம்புறோமா? டேய் தர்மா, வாடா. நான் பார்த்து வளர்ந்த கழுத என்னையே மிஞ்சிருவாளா? பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். அம்மா சிவானி, வாமா. அப்பா, என்னடா கண்ணு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா பார்க்கணும்னு. வாடா கண்ணு, வா வா. அப்பா, ராம்
இன்னும் ரூமை விட்டு எழுந்து வரல. அப்பவே காஃபி எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சு. சார் என்ன பண்றாரோ தெரியல. என்னம்மா திடீர்னு உங்க அண்ணனுங்க எவனாவது திரும்ப வந்தாங்களா? இல்ல இல்லப்பா, இனி வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏய் சூப்பர்மா. அதான் நீங்க கூட இருக்கீங்களேப்பா. அப்பா, என்னடா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க தான் வந்தேன். சொல்லுமா. ம், அப்பா, என்னையும் இந்த வீட்ல ஒரு ஆளை சேர்த்துக்குவீங்களா? சிவானி. அப்பா, நானும் இந்த வீட்ல ஒருத்தியா, உங்க உங்க மருமகளா வரலாமாப்பா? சிவானி. வரலாமாப்பா? உனக்கு இல்லாத உரிமையாட கண்ணு, தாராளமா வரலாம். அப்பா, நீ சொல்லு எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. இந்த ஊரே கூட்டி அப்பா ஜாம் ஜாம்னு உனக்கும் ராம்க்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அப்பா, இப்பவே வேண்டாம். ம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்பா. ஓகேமா. சிவானி, உன்னை பத்தி பேசாத நாள் இல்ல இந்த மாதிரி. சிவானி எப்பப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவான்னு என்கிட்ட கேட்காத நேரம் இல்ல. இப்போ இத அவன் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். இதோ இப்பவே ராம கூப்பிடுறேன். அப்பா, என்னம்மா? நானே சொல்லிக்கிறேன்ப்பா. சரிம்மா. ஓ, ரூம்ல தான் இருக்கான் பாரு. அப்பா, இன்னொன்னு கிட்ட சொல்லாதீங்க, நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு. ஏண்டா கண்ணு, ஏன் இந்த கண்ணாமூச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் ராம் கூட விளையாடலாம் தான். ம், சரிம்மா. நான் சொல்லல, நீயா எப்ப சொல்லணுமோ சொல்லிக்கோ. ஐயோ அப்பா, இது போதும். அப்பா, சமைச்சாச்சா? இல்லடா கண்ணு, இனிமேல் தான். சரி, ஓகே, வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நான் பாத்துக்கிறேன். அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைச்சு கொடுக்கறேன். வேண்டாமா. இன்னைக்கு ஆபீஸ் போகவா இல்ல? ஆபீஸ் போகணும்பா, ராம் கூட அப்படியே கிளம்பி போயிடுறேன். ஓ சரிம்மா. சரி, அப்ப நான் அப்பா சமைக்கிறேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இருக்கட்டும்பா. நம்ம வீட்டுக்கு மருமகளா வாரேன்பான்னு சொல்லி ஆசையா நம்ம மகனை பார்க்க வந்திருக்கா. இந்நேரம் நாம 2 பேத்துக்கு நடுவுல. என்னப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, மறந்தே போச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு விளக்கு போடுவேன். இப்போதாமா டக்குன்னு ஞாபகம் வந்தது. டக்குன்னு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்கிறியா? ஓகேப்பா. சரிடா கண்ணு, பாத்துக்கோ. அப்ப சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்கப்பா. டேய் மவனே, இப்ப புரியுதுடா. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கோவிலா சுத்துப்பான்னு சொன்னேன். நான் உங்க வீட்டுக்கு மருமக தான்ப்பான்னு சொன்னதுமே கோவிலா சுத்த ஆரம்பிச்சிட்டேன்டா மவனே. என் மவன் எனக்கு சந்தோஷமா இருந்தா போதும். கோவில்லே உட்காந்துக்க கூட தயார். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சொல்லு, நீ தான் சொல்லணும். நான் என்ன பண்ணட்டும்? வீட்டுல கல்யாணம் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. நீ உன்னோட பேரை கூட சொல்ல மாட்டேங்கிற. இப்படி gift குடுக்கற, ஆசையா பேசுற, தவறாம லெட்டர் மட்டும் கரெக்டா வந்துருது. உன் பேர் என்ன, எங்க இருக்க? ஏதாவது சொன்னா தானே நான் ஏதாவது பண்ண முடியும். ஒண்ணுமே சொல்லாம நான் வருவேன் காத்துக்கிட்டு இருக்கியா? ஐயோ, நான் என்ன பண்றதுனே தெரியல. இன்னும் கொஞ்சம் நான் அமைதியா இருந்தேனா அடுத்து என்னோட கல்யாணம் தான். தெரியுமா உனக்கு? சொல்லுமா. என்னத்த சொல்றது? நீ எப்படா வந்த? பாவம் தனியா புலம்பிட்டு இருந்தேல, அதான் கூட கம்பெனிக்கு வரலான்னு வந்தேன். ஒன்னும் தேவையில்ல, கிளம்பு. திருவண்ணா, என்ன ஆச்சு உனக்கு? சிந்து, அவனே நொந்து இருக்கான். ஏமா கேக்குற? டேய், இல்ல நீ என்ன முடிவுல இருக்க? என்னடா? என்னடா? ஒன்னு அந்த ஊட்டி பொண்ணுதான் வேணும்னு வீட்டுல சொல்லிட்டு தேடி போய் கண்டுபிடிக்கணும். இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல பாக்குற பொண்ணா ஒழுங்கா ஒரே மனசா கல்யாணம் பண்ணிக்கணும். ரெண்டே இல்லாம என்னடா இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால். டேய் என்னடா அறிவோட தான் பேசுறியா? ஏன் என்னாச்சு? டேய், அந்த பொண்ணு யார் என்னன்னு எதுவுமே தெரியாது. பேர் கூட தெரியாதுடா. நான் எப்படி? அதான் கரெக்டா லெட்டர் வந்துருதே. வாரம் 2 லெட்டர், அதோ gift. அப்பா. நம்ம வீட்லயே ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து gift வாங்கினதுன்னா நீதான்டா. மச்சக்காரன் தான். டேய், கடுப்ப கலப்பாத. திருவண்ணா, டென்ஷன் ஆகாத. எப்படிடா பாப்பா டென்ஷன் ஆகாம இருக்க? நான் எந்த முடிவும் எடுக்க முடியாம குழம்பி போயிருக்கேன். அண்ணா, உன்னால முடிவெடுக்க முடியல, சரி. எதுக்காக அம்மா கிட்ட உங்க இஷ்டம்னு சொன்ன? ஐயோ பாப்பா, அவங்க பொண்ணு போட்டோவை பாத்துட்டியா? ஓகேவான்னு கேட்டாங்க. பொண்ணு போட்டோவை எங்க வச்சேங்கிறதே ஞாபகம் இல்ல. ஏய், பொண்ணை பார்க்கவே இல்லையா? இல்லடா. அன்னைக்கு வள்ளியக்கா போட்டோ கையில கொடுத்தாங்க. ஆனா அடுத்து அது என்ன ஆச்சு, எங்க போச்சு எதுவுமே தெரியல. சரியா போச்சு போ. அம்மா அதை ஓயாம கேட்டுட்டு இருந்தனால உங்க இஷ்டமா பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் உடனே பொண்ணை போய் பாப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பூவும் வச்சுட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. டேய் விடு, உன்னை நிச்சயம் எல்லாம் பண்ணல. சும்மா பார்க்க போனான்னு முறைக்கு பூ வச்சுட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். நீ ஊட்டிக்கு போ, அந்த பொண்ணு யார் என்னன்னு பாரு. கண்டுபிடிச்சேனா வீட்டுக்கு வா, நான் கூட அப்பா அம்மாட்ட பேசுறேன். இல்லையா இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு மனசா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ.
நானும் அதை தாண்டா யோசிக்கிறேன். இரு, ஒரே முடிவா இடு. ஊட்டில இருந்து லெட்டர் வரதெல்லாம் ஓகே, ஆனா அந்த பொண்ணு அவங்க பேரை கூட எழுத மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் முழுசா நம்புறதும் கஷ்டம் தான். நீ ஊட்டிக்கு போ, அப்புறம் உனக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். போயிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு பாரு. இல்ல எதுவும் கதைக்கு ஆகலாட்டி மனசார இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. ஓகேவா? சரிடா. ஆனா இதத்தான் நானும் சரத்தும் பேசி முடிவெடுத்திருக்கோம். சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்காத. இல்ல பாப்பா, நான்லாம் கஷ்டப்படல. என்ன பண்ணலாம்னு யோசனையில தான் இருந்தேன். நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல. நான் ஏற்கனவே வினோ கிட்ட பேசியிருக்கேன். இன்னும் 2-3 நாளா ஊட்டிக்கு கூட்டுருவான். நான் அங்க போய் 4 நாள் கூட இருந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். அவ்வளவுதானா? ஃப்ரீயா விடு. டேய், வினோ கூப்பிடுவான், மனோ கூப்பிடுவான்னு உட்காந்துட்டு இருக்காதடா. ஆபீஸ் ஒர்க்கா போற மாதிரியும் போகாதடா. ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு கிளம்புடா. டே உன்ன மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. இன்னும் 2 நாள் தான். நான் கண்டிப்பா போய் பாத்துட்டு வரேன். திருந்த மாட்டீங்கடா, திருந்தவே மாட்டீங்க. ஏய் மாடு, அப்பா பேச்ச கேட்காம நீ பண்றது சரி, அப்பா பேச்ச கேக்குற அவன் தப்பா? ஏய், இது அவன் லைஃப் டி. விட்டுட்டானா அவ்வளவுதான். அதெல்லாம் திருவண்ணா மனசுக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். சொல்லிட்டாடா நம்ம வீட்டுக்கு கிளவி. ஏய் போடா, போய் ஆகுற வேலையை பாரு. சரிடா. சரி பாப்பா, நீ காலேஜ் கிளம்பிட்டியா? இல்லண்ணா, இனிமேல்தான். சரி ஓகே, போய் கிளம்பு. டேய் சரத், கூட்டிட்டு போ. இத்தனை நாள் நீயா செய்யற, நான் தானே செய்யறேன். போடா, நீ போய் உன் பொழப்பா பாரு, நான் பாத்துக்குவேன். சரிதான். ஓய், போ. திருவண்ணா, நான் கிளம்புறேன். சரிடா பாப்பா. ஓகேமா, உனக்காக நான் உன்னை தேடி வாரேன். நான் கண்டுபிடிக்காம இந்த ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு மனசுல தோணுது. ஆனா எது நடக்குதோ அதை மனசார ஏத்துக்குவேன். நீ சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்காக வாசம் செய்பவள்னு, அந்த வார்த்தைக்காக உன்னை தேடி வாரேன். கண்டிப்பா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். முடியலையா? சரத் சொன்னதான், மனசார அப்பா அம்மா சொல்றத கேட்கணும். எனக்கு வேற வழி இல்ல. ஆனா கண்டிப்பா உன்னை கண்டுபிடிப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் உன்னை தேடி வாரேமா. வாசு, காயோ வாடி. உனக்காக தான் நான் இங்க ஊருக்கே வந்தேன். என்னடி, என்னாச்சு? நேத்து நைட்ல இருந்து நீ சரியில்லை. பஸ்ல வரும்போது நீ ஒரு வார்த்தை கூட பேசல. என்னடி, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அது சொல்லுடி. நேத்தும் சீக்கிரம் அம்மா கூப்பிட்டாங்கன்னு உடனே வீட்டுக்கு கிளம்பிட்ட. என்னடி, ஊருக்கு அடிக்கடி வாரேன்னு அப்பா அம்மா ஏதாவது திட்டினாங்களா? இல்லடி, ஊருக்கே போக வேண்டான்னு திட்டினாங்க. என்னடி, என்ன சொல்ற? ஊருக்கு போக வேண்டானா நம்ம படிப்பு? தெரியலடி. இங்க பாரு, அப்பா அம்மா பேச்ச மீறி நான் இங்க வந்தேனா அது உனக்காக தான். என்ன பிரச்சனை சொல்லு. வாசு சொல்லுடி, 15 லட்சம் ரூபாய் எப்படி வந்தது? உனக்காக, இந்த விஷயத்துக்காக மட்டும் தான் நான் இங்க வந்தேன். என்ன ஏதுன்னு சொல்லுடி. வாசு, அது வந்து சொல்லுடி. காலேஜுக்கு வேற டைம் ஆகுது. இன்னைக்கு நாம காலேஜுக்கு போல, அவ்வளவுதான். என் அண்ணன் அங்க ஊர்ல இருந்து இங்க வந்துருவான். அவ்வளவு கோபத்துல இருக்கான் என் மேல. எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலடி. இங்க இருக்கவும் பிடிக்கல, ஊருக்கு போகவும் பிடிக்கல. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமான்னு தோணுது. என்னடி, என்னாச்சு? நீ ஏன் கஷ்டத்தை கேக்குறேன்னு உன் கஷ்டம் அதுக்கு மேல இருக்கும் போல. என்னடி பிரச்சனை, நீ சொல்லு. என் பிரச்சனை ஒண்ணும் தலை போற விஷயம் இல்ல. நீ முத சொல்லு. 15 லட்சம் ரூபாய் நம்ம காலேஜ்ல இருந்து புரட்டி கொடுத்தேன்னு அம்மாட்ட சொல்லிருக்க. 10,000 15,000னா ஓகே. 15 லட்சம் அம்முட்டும் பொய்யன்னு கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அம்மாட்ட உண்மை மாதிரி பேசியிருக்க. வழி இல்லடி, நான் என்ன பண்ண முடியும்? என்னென்னமா பண்ணிட்டடி என்கிட்ட சொல்லாம. சரி சொல்லு, என்ன பண்ண? அது வந்துடி, அன்னைக்கு அப்பாக்கு உடம்புக்கு முடியலன்னு அம்மா கால் பண்ணாங்களா? அவசர அவசரமா ஊருக்கு கிளம்பணும் பாத்தியா? ஆமாண்டி. அப்ப நம்ம பஸ் ஸ்டாப் போக நம்ம ரூம்ல இருந்து நீ ஆட்டோ பிடிக்கிறதுக்காக ஆட்டோ ஸ்டாண்ட் போனேல? ஆமா. அப்போ செல்வா வந்து என்கிட்ட பேசினா. செல்வமா? எதுக்குடி? அவன் எதுக்கு உன்கிட்ட வந்து பேசினா? வாசு, கோபப்படாத. சரி சொல்லு, என்ன சொன்னா? அழுதுகிட்டே இருந்தேனா? அப்ப என்ன ஏதுன்னு கேட்டான். அப்பாக்கு உடம்புக்கு முடியல, இப்படி ஊருக்கு போறேன்னு சொன்னதும் என்ன ப்ராப்ளம், எவ்வளவு அமௌண்ட் ஆகும் எல்லாத்தையும் கேட்டான். ஓ, நீயும் சொன்ன. வாசு, ஓகே சொல்லுடி. அந்த சூழ்நிலையில யார்கிட்டயாவது ஆறுதல் தேடுவோம்ல, அந்த மாதிரி தாண்டி. அவன் கேட்டோன்னு அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அவன் பணத்துக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன், அதை நீ செஞ்சேனா உங்க அப்பாக்கு ஆபரேஷன் செலவுக்கான பணத்தை எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா. என்னடி சொல்ற? அப்பனா செல்வம் தான் பணம் கொடுத்தானா? ஆமாண்டி. செல்வத்துக்கிட்ட போய் நம்பி என்னடி என்ன செய்ய சொன்னா? அது வந்து வாசு, சொல்லுடி. சொல்றேன். அது என்னடி, என்ன ஆச்சு? அங்க பாரு. செல்வம் எதுக்கு? பாத்துட்டாளா? அப்பா, இவ பாக்க முடியல. கிட்டத்தட்ட ½ hour இங்கே நின்றுருக்கேன்.
இவகிட்ட முக்கியமா பேசணுமே. இந்த வாசுகி வேற கூட இருக்கா. கூப்பிடலாமா? பாத்துட்டால வாராளான்னு பாப்போம். எதுக்குடி எதுக்கு இப்ப வந்திருக்கான் தெரியலடி. இரு நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஆயோ அசு ப்ளீஸ், நீ ஏதாவது முக்கியமான விஷயம்னா உன் போனுக்கு தான் மெசேஜ் அனுப்புவான். இப்ப நேரடியா வந்திருக்கானா என்னன்னு தெரியலடி. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னடி சொல்ற? என் போனுக்கு? ஆமாண்டி, உன் போனுக்கு வர மெசேஜ பார்த்து தான் அவனை பார்க்க போவேன். காயு கூடவே இருந்து என்ன நல்லா ஏமாத்திருக்க. வாசு சரி, அவன் என்ன செய்ய சொன்னா? இருடி அவன்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். காயு ப்ளீஸ் டி. அப்பா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, அமௌண்ட்டும் கொடுத்துட்டான். நீ நாம கரெக்டா இருக்கலாட்டி நல்லது இல்ல. ஒரு நிமிஷம் நான் கேட்டுட்டு வந்துடுறேன். சரி ஓகே வா போலாம். நீ எங்க வர? ஓடி என்ன சொல்றன்னு கேக்க. ஐயோ வாசு, இந்த விஷயம் உனக்கு தெரியவே கூடாதுன்னு சொன்னா. இப்ப இதெல்லாம் உனக்கு தெரியும்னு சொன்னா அவ்வளவுதான். என்னடி சொல்ற? அவன் சொல்லிதான் நீ என்கிட்ட சொல்லலையா? ஆமாண்டி. ஐயோ அறிவோட தான் இருக்கியா? வாசு கோபப்படாதடி. ஐயோ காயு, அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் வேற என்ன பண்ண முடியும்? அப்பா உயிரை காப்பாத்தணும். நல்லவனா கெட்டவனான்னு என்னால பார்க்க முடியல. கண்ணு முன்னாடி நின்னதெல்லாம் என் அப்பா மட்டும்தான். அந்த சூழ்நிலையில என்ன என்ன பண்ண சொல்ற? அஞ்சு நிமிஷம் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இங்கே இரு, வராத. எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சா வேணாண்டி. நீ கரெக்டா இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன்னு சொன்னான். அது மாதிரி இப்போ வரைக்கும் கரெக்டா தான் இருக்கான். அவனால எந்த பிரச்சனையும் இல்ல. இங்கே இரு, நான் கேட்டுட்டு உடனே வந்துடுறேன். போ. ஏய் காயத்ரி, வாரா வாரா. ஓகே வரட்டும். செல்வம், என்ன அப்பா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா? அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா இனிமேல் அங்க ஊருக்கு வரமாட்டேன்னு? இன்னும் 1 இயருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகும்னு நினைச்சேன். ஆனா நாளைக்கே உன்னோட வேலை ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கே வா. என்ன ப்ராப்ளம்? இல்ல இல்ல கேட்டேன். இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் ஈவினிங் என் கூட வா. ஈவினிங்கே வா. ஆமா, உனக்கு ஹெல்த் எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணணும். அப்புறம் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லையே, கரெக்டா வந்துருவேல? வந்துடுறேன். வாசுகி கிட்ட பேசிட்டு இருந்த. வாசுகி கிட்ட இத பத்தி சொல்லல. ஓகே சொல்ல வேண்டாம். அவளுக்கா தெரியும் போது தெரியட்டும். சரி செல்வம். வாசுகி போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. இன்னைக்கு ஈவினிங்கே வரணுமா? அதுக்காக தான் நேர்ல வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாசுகி பாக்குறா, நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. நான் கிளம்புறேன். சரி செல்வம். என்ன நடக்குது? என்னதான் பண்றா? வரட்டும், இன்னைக்கு என்ன ஏதன் டீடைலா கேட்டுட்டு அப்புறம் இந்த செல்வத்துக்கு இருக்கு அவளோட இயலாமையை யூஸ் பண்ணி இவன் ஏதோ காரியம் சாதிக்க பாக்குறான். வரட்டும் வரட்டும், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ராம், இன்னுமா தூங்குற? அழகா இருக்க ராம். தூங்கும் போதும் ரொம்ப அழகா இருக்க. எழுப்பி விடலாமா? வேண்டாம் வேண்டாம், அப்படியே தூங்கட்டும். எப்பதான் எழுந்து என்ன பாக்குறான்னு பாப்போம். குழந்தை மாதிரி அழகா தான் தூங்குற. குழந்தைன்னு சொன்னதும் பேபி. ஏராம், நீ எல்லாத்துக்கும் பேபியா? அப்படி டெம்பிளும் சேஷாவும் கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், இனி எவளாவது உன்னை அப்படி கூப்பிடட்டும். பிச்சு போடுவேன் பிச்சு. இன்னும் 100 ஆண்டு நம் ஆயுள் வேணும். கைகள் எல்லாம் தேஞ்சும் நம் ஆசை வாழும். அன்பு எனும் வானோய உசிர் வர வேணும். மூச்சு காட்டு நாம் ஆகி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்று வேணும். காலத்துக்கும் நீ வேணும்.